18 நாள் யுத்தத்தை பற்றி ஒரு குறிப்பு. உயர்ந்த அஸ்திரங்களை அறிந்த பீஷ்மர் 10 தினங்கள் யுத்தம் செய்தார். 18 நாள் யுத்தத்துல 10 நாள் பீஷ்மரே சேனாதிபதியா இருந்து யுத்தம் செய்தார். அதிக நாட்கள் யுத்தம் செய்தவர் அவர் யுத்தம் செய்த நாட்கள்ல அநியாயங்கள் எதுவும் நடக்கல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குறிப்பு. துரோணர் 5 தினங்கள் கௌரவ சேனையை ரட்சித்தார். விளையாட்டினுடைய விதிமுறைகள், அதாவது போருடைய விதிமுறைகள் எதுவும் பீஷ்மர் காலத்துல மீறப்படல. ஆனா துரோணர் பிராமணனா பிறந்து கத்திரியன் மாதிரி வந்து யுத்தத்துக்கு வந்த இந்த துரோணருடைய சேனை தலைமையில எல்லா அநியாயங்களும் நடந்தது. இரவு யுத்தம் நடந்தது. கடோத்கர்ஷன் கொல்லப்பட்டான். அது வரைக்கும் கர்ணன் வெளியில இருந்தான். கர்ணன் வந்த பிறகு இந்த அயோக்கியத்தனம் தொடங்கிச்சுன்னு கூட சொல்லலாம். பீஷ்மர் இருக்கிற காலம் வரைக்கும் கர்ணன் உள்ள இல்ல, எட்டி பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். துரோணர் பதவிக்கு வந்த உடனே பீஷ்மர் போர்க்களத்தை விட்டு வெளியே போன உடனே கர்ணன் உள்ள வரான். வந்த உடனே அபிமன்யுவ எல்லாரும் கூடி, தனியா இருந்த ஒருத்தனை எல்லாரும் கூடி இருந்து முதுகு பின்புறத்துல இருந்து தாக்கி ஆயுதம் இல்லாத ஒருத்தனை சொல்றாங்க. சஸ்திரபாணிர், சஸ்திரம் இல்லாதவனை கொல்றது ஒரு பெரிய பாவம். அத அர்ஜுனன் சொல்றான். ஆததாயி, ஆயுதம் இல்லாத நிராயுதபாணியை ஒருத்தன் கொண்டால் அவன் ஆததாயி ஆகிறான். அவனை விசாரிக்காமலே கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. அக்னிதோ கரதஸ்சைவ சஸ்திரபாணி தனாபக கஷேத்திரதாரஹரஸ்சைவ ஷடேதே ஆததாயினக ஆததாயின மாயாந்தம் அந்யாதேவ அபிசாரையன். அதாவது நம்மளை நெருப்பு வச்சு கொல்ல முயற்சிக்கிறவன் அக்னிதக, கரதக விஷம் வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறவன். இந்த அயோக்கியத்தனத்தை எல்லாம் தார்த்தராஷ்டிரர்கள், துரியோதனன், கர்ணனுக்கோ ஏற்கனவே பண்ணவங்க. இல்ல ஒவ்வொன்றுக்கே விசாரிக்காமலே கொள்ளலாம் இருக்கு. அடுத்து நிராயுத பாணியை கொல்றது யுத்த களத்துல அபிமன்யு விஷயத்துல நடக்குது. தனாபக, அடுத்தக்கூடிய சொத்தை ஆட்டையை போடுறவன், பொருளை பணத்தை ஆட்டையை போடுறவன் தனாபக. கஷேத்திரம்னா நாட்டை, இடத்தை பிடுங்குறவன். தார, மனைவியை பிடுங்குறவன். கஷேத்திரதார ஹர, நெருப்பு வைக்கிறவன், விஷம் வைக்கிறவன், ஆயுதம் இல்லாதவனை கொல்றவன், பொருளை திருக்கிறவன், இடத்தை அபகரிக்கிறவன், மனைவியை அபகரிக்கிறவன். இந்த 6ல 1 செய்தாலே அவன் ஆதத்தாயி. 6 செய்த ஆதத்தாயி மகாத்மாக்கள் தான் இந்த தார்தராஷ்டிரர்கள். இவர்களை கொல்றதுக்கு அர்ஜுனன் யோசிச்சான்னா அவனுக்கு புத்தி சுவாதீனம் உண்டா அப்படிங்கிற பெரிய கேள்வி வரும். அதனாலதான் பகவத்கீதை அப்படிங்கிற உபதேசம் செய்ய வேண்டி வந்தது. 5 பைசாவுக்கு அல்லது 1 பைசாவுக்கு புத்தி சுவாதீனம் இருந்தா கூட இவர்களை கொல்வதுதான் கடமை அப்படின்னு உணர்ந்திருப்பான். அது இல்லாததுனால்தான் அவன் யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்ல பகவான் கிருஷ்ணன் அவனுக்கு தர்மத்தை எடுத்து ஒப்பிக்க வேண்டி வந்தது. பொண்டாட்டி அபகரிச்சுட்டாங்க, பொருளை அபகரிச்சுட்டாங்க, நாட்டை அபகரிச்சுட்டாங்க, விஷம் வச்சுட்டாங்க, நெருப்பு வச்சு கொல்ல முயற்சி பண்ணிட்டாங்க. இந்த 1 பாக்கி, அதையும் செய்ய வச்சுட்டான். போர் நடந்த போது அந்த மிச்சத்தையும் செய்துட்டாங்க. அப்படிப்பட்ட மகா தாயிகளாக்கும் இந்த தார்த்தராஷ்டிர கூட்டம். அந்த கூட்டம்
அந்த யுத்தத்தை கூட தார்மீகமா செய்யல, முக்கியமா துரோணருடைய காலத்துல. அதனால துரோணர் தியானத்துல இருக்கும்போது எப்படி கொல்லலாம்னா, அந்த அதை விட மோசமான தண்டனை கொடுத்திருந்தா கூட அது செல்லுபடியா நியாயமா இருக்கும். அப்படிப்பட்ட கடஞ்செடுத்த அயோக்கியன் சேனாதிபதி துரோணர். இந்த துரோணர் 5 தினங்கள் கௌரவ சேனையை ரட்சித்தார். சத்ரு சைன்யங்களை பீடிப்பவனாகிய கர்ணன் 2 நாள் யுத்தம் செய்தான். 10, 5, 15, கர்ணன் 2, 17. சல்லியன் 2 நாள் யுத்தம் செய்தான், 17. அதற்கு மேல் கதா யுத்தம் நடந்தது பீமனுக்கும் துரியோதனனுக்கும். அந்த கதா யுத்தம் நடந்த பகல் முடிந்த பிறகு அஸ்வத்தாமாவும் கிருதவர்மாவும் கிருபாச்சாரியரும் ராத்திரியில் கவலையற்று தூங்கிக் கொண்டிருந்த பாண்டவ சேனை தலைவரை வரதம் செய்தனர். துரோணருக்கு மகா அஸ்வத்தாமன் வேற இப்படி இருப்பான், புறம்போக்குக்கு புறம்போக்கு தான் வரும், அயோக்கியனுக்கு அயோக்கியம் தான் வரும், விழுக வீட்டுல முள்ளுதான் இருக்கும். அதனால அவன் ராத்திரி தூங்கிட்டு இருந்தவங்களை கொண்டான். அப்ப 17, அந்த ராத்திரியோட 18 முடிஞ்சு. அந்த கதா யுத்தம் நடந்த பகல் முடிந்த பிறகு அஸ்வத்தாமாவும் கிருதவர்மாவும் கிருபாச்சாரியரும் ராத்திரியில் கவலையற்று தூங்கிக் கொண்டிருந்த பாண்டவ சேனை தலைவரை வதம் செய்தனர். சவனகரே, உமது சத்திர யாகத்தில் நான் சொல்லுகிறதும் ராஜாக்களின் கீர்த்தியையும் சக்தியையும் தெரிவிப்பதுமாகிய உத்தமமான பாரத கதையை ஜனமேஜயருடைய சர்ப்ப யாகத்தில் வியாசருடைய சிஷ்யராகிய சிறந்த புத்தியுள்ள வைஷம்பாயனர் விரிவாக சொன்னார். இப்படி 18 நாள் யுத்தத்தை பத்தி நமக்கு ஒரு குறிப்பு தெரிய வருது.